ஒரு சிலர் எப்பவுமே ஸ்பாட்லைட்லேயே சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு அவங்க பண்ணக்கூடிய 3 பிஹேவியர்ஸ். நம்பர் 1, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர், இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு க்ரௌட் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னாவே அப்போ இவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப சத்தமாக தான் பேசுவாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாகும், எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னா, they want to be in spotlight. அவங்கள எல்லாரும் நோட்டீஸ் பண்ணணும், அவங்க கிட்ட தான் எல்லாரும் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்படின்னா அவங்கள ஒரு செலிபிரிட்டி மாதிரி நினைச்சுப்பாங்க. நம்பர் 2, இவங்க ஸ்டார் ஆஃப் த ஷோவா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும் போது சடனா வேற ஒரு பர்சன், அதுவும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்கு அது பிடிக்குமா? வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இப்போ வந்து இவங்களை எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமா இவங்க கிட்ட போய் பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நபருக்கு, நம்ம தான் எப்பவுமே ஸ்பாட்லைட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நபர்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, அவங்க கிட்ட போய் பேச மாட்டாங்க, அவங்க பார்த்தாவே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்பர் 3, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களே அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படின்னா அவங்களே வந்து அவங்கள ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு செலிபிரிட்டி மாதிரி நினைச்சுப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்மள வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல நமக்கு எப்படி ஆயிடும்னா அவங்களோட பெருமைகளை எவ்வளவு நேரம் தான் நம்மளால கேட்க முடியும், நமக்கு வந்து பயங்கர போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.